சென்னையில ஒரு ஏரியா இருக்கு. ஒரு காலத்துல சென்னைக்கே சுண்ணாம்பு சப்ளை பண்ண இடம் இதுதான்னு சொன்னா நம்புவீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான லைம்ஸ்டோனை ப்ராசஸ் பண்ண 26க்கும் மேற்பட்ட சுண்ணாம்பு கால்வாய்கள் இங்க தான் இயங்கிட்டு இருந்துச்சு. அதுதான் குறுக்குப்பேட்டை. குறுக்குப்பேட் பேருக்கு 2 தியரிஸ் இருக்கு. பட் நாட் அஃபிஷியலி டாக்குமெண்டட். தியரி 1, 1800ஸ்ல பேசில் காக்ரேன்னு ஒருத்தர் இங்க ஒரு கெனால் வெட்டினார். அதுதான் இன்னைக்கு பக்கிங்ஹாம் கெனாலோட பார்ட். காக்ரேன்ங்கிற பேர் தான் காலப்போக்குல மாறி குறுக்குன்னு ஆகி இன்னைக்கு குறுக்குப்பேட்டா இருக்குது. இந்த கெனால் தான் லைம்ஸ்டோன், பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சென்னைக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ண மெயின் ரூட்டா இருந்துச்சு. தியரி 2, ஒரு காலத்துல இங்க கொடுக்காப்புளி மரங்கள் அடர்த்தியா இருந்ததாம். கொடுக்காப்பேட்டைன்னு இருந்த பேர் மாறி குறுக்குப்பேட்டைன்னு ஆயிடுச்சுன்னு சிலர் சொல்றாங்க. சென்னையோட ஃபேமஸ் பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷனுக்கு அப்புறம் நார்த்துக்கு போற ஃபர்ஸ்ட் சபர்பன் ஸ்டேஷன் இது. ஒவ்வொரு நாளும் thousands ஆஃப் பீப்புள் டிராவல் பண்றாங்க. 1917 ஏப்ரல்ல தான் இங்க ரயில்வே லைன்ஸ் எலக்ட்ரிஃபைட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே இந்த ஏரியா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் பாயிண்டா இருந்துச்சு. சென்னை பீச், கும்மிடிப்பூண்டி லைன்ல இது கீ ஸ்டாப். 3 டிஃபரெண்ட் ட்ரெயின் ரூட்ஸ் இங்கே தான் ஜாயின் ஆகுது. சென்னை பீச், சென்னை சென்ட்ரல், வியாசர்பாடி. ஆகஸ்ட் 18, 2025ல போஜராஜா நகர் சப்வே அஃபிஷியலி ஓப்பன் ஆயிடுச்சு. போஜராஜா நகர், ஸ்ரீனிவாசன் நகர், மின்ட் மாடர்ன் சிட்டி ஏரியாஸ்ல இருக்கிற 6000க்கும் மேற்பட்ட ஃபேமிலிஸ்க்கு ரிஸ்கி ட்ராக் கிராசிங்ல இருந்து முழுசா ரிலீஃப் கிடைச்சிருச்சு. மக்கள் கொடுத்த கண்டினியூஸ் ஃபாலோ அப்புக்கும் வந்த வெற்றி. இங்க இருக்க மக்களோட ரெசிலியன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி பாண்டிங் வேற லெவல். இந்த மாதிரி சென்னையோட ஐகானிக் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணுங்க.